உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அரசியல் விமர்சகர் கலை நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு கலை, இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி பார்க்கறீங்க? பிரசாந்த் கிஷோர் எனக்கு வருவோம் சந்திரபாபு நாயுடுக்காக வந்தார் சொல்றீங்க. ஆனா அதுக்கு முந்தி நீங்க சொன்ன மாதிரி அவரு விஜய் அணுகுனப்போ கூட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் இனிமே ஆலோசகராக இருக்க மாட்டேன், நான் பீகார் மக்களுக்காகத்தான் என்னுடைய அடுத்த 10 ஆண்டுகளை செலவு செய்ய போகிறேன்னு தீவிரமா அரசியல் இறங்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தவர் திரும்ப மாத்திருக்கார் தன்னுடைய ஸ்டாண்ட. இப்ப பாஜகவோட கூட்டணியில அதிமுக இல்லாததுனால நீங்க சொன்னபடி அவங்க பாஜக அதிமுகவுக்கு ஆலோசகராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஆபத்து என்ன இருக்குன்னா, அவர் திமுகவோடையும் உறவு வச்சிருக்கிறாரு. 2021க்கு பின்னாடியும் அந்த உறவு தொடருதுன்னு சொல்றீங்க. அப்படி இருந்தா அது ஒரு ஆபத்தா முடிஞ்சிடும். அவர் எந்த அளவுக்கு அதிமுக உதவி செய்வாரு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அதிமுக அவர் பாஜகவுக்கு ஆதரவா வேலை பார்த்திருக்காரு, பின்னாடி எதிராக வேலை பார்த்திருக்காரு. இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இது சகஜம் தானே? அப்கோர்ஸ் கரெக்ட். பட் இப்ப அவர் பாஜக எதிர்ப்பு நிலையில இப்ப இல்ல. ரீசெண்டா அவர் இந்தியா கூட்டணி அவரை கேட்டப்ப போக முடியாட்டார், வர முடியாட்டாரு. இந்தியா கூட்டணிக்கு ஆலோசகராக போக மறுத்துட்டார் கடந்த தேர்தலில். அதுவும் செய்தி வந்திருக்கு. அந்த எந்த அளவுக்கு அவர் இப்ப அவரு அதிமுக அணுகிறதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்க டஃப் கண்டெஸ்ட்ல இருக்காங்க டிஎம்கேயோட. அவரு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப லோவா இருக்கவங்க என்னால மேல கொண்டு வர முடியாது, ஓரளவுக்கு ஒரு 5% வாக்கு வங்கி டிஃபரன்ஸ் இருக்கிற அந்த 2 கட்சிகளுக்கு இடையே நான் ஒரு கட்சிக்கு ஹெல்ப் பண்ணி தூக்கி வர முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மை ஹெல்ப் கேன் ஒன்லி டாப் தம் லிட்டில் பிட் ஒன்லி, நாட் ஃபுல்லி. அதனால ரொம்ப லோவா இல்லை அதிமுக டஃப் கண்டெஸ்ட் தான் இருக்கு நான் நினைக்கிறேன். 2026 அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தவரை அது திமுகவுக்கு நல்லா தெரியுது. திமுக தன்னுடைய சரிந்து வரும் செல்வாக்கை சரி கட்டுவதற்காக ஏராளமான பணிகள்ல ரொம்ப முன்கூட்டியே இறங்கிட்டாங்க. இந்த நேரத்துல அதிமுக என்பது அணுகுவது சரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அதுக்கு ஒத்துக்கிட்டா, அதிமுக ஏற்கனவே அவங்க ஏராளமான வியூகங்களை வகுக்கிறாங்க. அதுல பல வியூகங்கள் எனக்கும் சிலது தெரிய வருது. அது பிரசாந்த் கிஷோர் வரும்போது அது இன்னும் ஷார்பன் ஆகும். அது அவங்க வெற்றி பெறுவதற்கு அது உபயோகப்படும் தான் நான் நினைக்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.